எஜுகேட்டட் பேரண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்ட். அப்பர் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா 10ல் 9 பேரோடக்கு பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. பட் எஸ்டில பாத்தீங்கன்னா 10ல் 5 பேரோட பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, எழுத படிக்க தெரியாது. சரியா? சோ அது குழந்தை பிறக்கும் போதே அது எழுத படிக்க தெரியாத அம்மா அப்பாவுக்கு பிறக்குது. இன்னொன்னு வந்து நல்லா படிச்ச டாக்டர் இன்ஜினியரோட குழந்தைக்கு பிறகு நீ உங்க 2 பேரோட மார்க்கை கம்பேர் பண்ணா இல்லையா, எவ்வளவு பெரிய அநியாயம்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் காஸ்ட்ல. இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த வெல்த், நான் சொன்ன மாதிரி வெல்த் இருக்கும். சோ ஒண்ணு வந்து நடந்து போகும், ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சு போகும், அதுக்கு அவ்வளோ டைம் அதுக்கே ஆயிடும். இன்னொன்னு ஒய்யாரமா கார்ல போகும். சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதை தவிர வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் கான்டாக்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமே சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன்ஸ், சிவில் சர்வீஸ்லயே நிறைய இருக்குல்ல, அதுல இருக்க ஹையர் பொசிஷன்ல 93% இஸ் ஸ்டில் வித் ஜெனரல் கேட்டகரி. சோ நீங்க ஜெனரல் கேட்டகரியோட பிள்ளையா பிறக்குறீங்கன்னா, நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கே 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாரு, 2 கலெக்டர் வருவாரு, 2 பெரிய பிசினஸ் பீப்புள் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணும்போதே அப்படி. இன்னொன்னு அனாத மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அழுதுகிட்டே இருக்கும், அதை பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசம். அந்த 4வது விஷயம் என்னன்னா சோஷியல் ரெஸ்பெக்ட். சோஷியல் ரெஸ்பெக்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு தலித் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பேரே பாவாடைன்னு வைப்பாங்க. பாவாடை, அமாவாசை, மண்ணாங்கட்டி, இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க. நீங்க பிறக்குறீங்க சார், உங்களுக்கு மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களை மண்ணாங்கட்டினே எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு மண்ணாங்கட்டிங்கிற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட்லாம் அர்த்தம் தெரியாது, நீங்க ஜாலியா திரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். அந்த பேரை சொல்லி சிரிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்ரி ஸ்டேஜ் உங்களை உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பிராமணனோ அல்லது வந்து ஒரு கவுண்டரோ ஏதோ சம்திங், அவங்க எல்லாம் வந்து ஐயோ பண்ணையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாங்க, அந்த குழந்தை த்ரூன்னு இருக்கும் போதே ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ். சோ நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே உள்ளதுதான் இந்த ஜாதி, மதம், ஆணாதிக்கம், இந்த எல்லா விஷயமுமே.